அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பொது வாழ்க்கையில் பொது நலம், சேவையோடு, ஆன்மீகம், மத வழிபாட்டோட, மக்கள் சேவையோடு தொடர்பு இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள். இதில் ஏதாவது ஒரு தொடர்பாவது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலிருந்து பார்த்தோம்னா இந்த தனுசு ராசி அப்படின்றது 9வது ராசியாக இருப்பது தாங்க. பாக்கியநாதனாக இருப்பதால் தான் மற்றவங்க வாழ்க்கையில் பிறருக்கு தாய் தந்தை போல இருந்து சில விஷயத்தில் நீங்கள் தயங்காமல் உதவி செய்து கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் மீது இருந்த சனி பார்வையானது விலகி ராகு பகவானுடைய பார்வையானது கிடைக்க போகுதுங்க. இதனால் குணம் முதல் பணம் வரை பல விஷயங்கள் மாறுபட போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தா குரு பகவான்க. அந்த குரு பகவான் இது நாள் வரை மேஷ ராசியில் இருந்தார். அப்படி மேஷ ராசியில் குரு பகவான் இருந்தவரை அவரை சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு இருந்தாருங்க. உங்களுடைய ராசி அதிபதிக்கு சனி பார்வையானது கிடைத்தது. இப்போ இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடந்ததுங்க. மேஷ ராசியில் இருந்த குரு ரிஷபராசிக்கு மாறிட்டாரு. உங்களுடைய 6ஆம் வீடான ரிஷபராசியில் போய் அமர்ந்து விட்டார். அப்படி குரு அமர்ந்ததால் சனி பார்வையிலிருந்து விலகிவிட்டார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது விலகியது. அது உங்களுக்கு பல நன்மைகளை உருவாக்கி தருவுங்க. தடை, தாமதம், தயக்கம் மற்றும் பயம் போன்ற விஷயங்கள் இனிமே உங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த ராகு பகவானுடைய பார்வை தொடர்பானது ஏற்படுதுங்க. ராகு பகவான் எதிர்மறையாக வலம் வரக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட ராகுவினுடைய பார்வை 11ஆம் பார்வை குரு பகவானுக்கு கிடைக்குதுங்க. ராகு மீன ராசியில் இருக்காரு. இப்போ சனி பார்வையிலிருந்து விலகி குரு ராகுவினுடைய பார்வைக்கு வந்து விட்டார். ராகு பகவான் பார்வைக்கு வந்து அமர்வதால இந்த 6ஆம் வீட்டில் இந்த தொடர்பு ஏற்படுதுங்க. இந்த பார்வை தொடர்பு ஏற்படுவதால கண்டிப்பாக கல்விக்கும் வேலைக்கும் தொடர்பு ஏற்படும். சுகத்திற்கும் கடனுக்கும் தொடர்பு ஏற்படும். மற்றும் உறவுக்கும் நோய்க்கும் தொடர்பு ஏற்படும். அப்படிப்பட்ட தொடர்பு எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு மாற்றம், இடமாற்றத்தினை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடன் பட்டாவது, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும் என்ற நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகுங்க. அந்த மாதிரியான மாற்றம் நிகழப்போகுது. இதனை நீங்கள் கண்டிப்பாக செய்ய போறீங்க. எப்படினாலும் சரிங்க. ஒரு அசையும் அல்லது ஒரு அசையா சொத்துக்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொள்ளுவீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வேலை, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். இதனால் வர கிடைச்ச ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையும் ஏற்பட்டு இருந்திருக்கும். ஒரு திருப்தி இல்லாத ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அப்போ இனிமே வேலை உங்களுக்கு பிடிச்ச விதமாக பார்ப்பீங்க. அந்த வேலைக்காக படிப்பீங்க. வேலை மாற்றத்தினை செய்வீங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோக வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளுவீங்க. படிப்பு, இந்த விஷயத்தில் கையில் காசே இல்லைனாலும் அந்த படிப்பு படிச்சிடணும், கடன் வாங்கியாவது படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகி கல்வியில் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த ராகு பகவான் எப்பவுமே லௌகீக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் 4ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் பார்வையாக பார்க்குறாரு குரு பகவான. அதன் அடிப்படையில் குரு கொடுக்கவில்லை என்றாலும் கூட எடுத்து கொடுப்பாரு ராகு. அதன் அடிப்படையில் எதிர்பார்க்காத கடனுதவி கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் பிரச்சனை வரலாம்ங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். எதிரிகள் தொந்தரவு, துரோகிகள் எதிரிகளாக மாறுவாங்கங்க. இதனால் வரை நமக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யாருன்னு தெரியாம இருந்திருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க இப்ப கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. முதுகுக்கு பின்னாடி துரோகியாக இருந்தவங்க கண்ணுக்கு முன்னாடி எதிரியாக தெரிய ஆரம்பிப்பாங்க. இதனால பிரச்சனை என்னன்றது கிளியரா தெரியும், சமாளித்து கொள்ள முடியும். மேலும் மிக முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ராகு குரு தொடர்பு ஏற்படுவதால் தனப்பிராப்தி யோகம் ஏற்படுங்க. அரசியல், சினிமா, ஆன்மீகம் மற்றும்
மற்றும் வியாபாரம், இந்த 4 விஷயங்கள் மூலமாக நிச்சயம் தன பிராப்தி யோகம்ங்கிறது ஏற்படும். அப்போ இந்த தொடர்பு இருக்கக்கூடிய அடுத்த 12 மாதங்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத பண வருவாய், தனலாபம் உண்டு, நிச்சயமாக உண்டுங்க. அது பெரிய லெவல்லையும் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.